அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய பதிவிலே அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி அன்னை பதிகம் என்ற பாடலில் கடைசி பாடலான 23வது பாடலை பற்றி பார்க்கலாம். சகல செல்வங்களும் தரும் இமயகிரிராச தனயமாதேவி நின்னை சத்தியமாய் நித்தியம் உள்ளத்தில் துதிக்கும் உத்தமருக்கு இறங்கி நிகவும் அகிலமதில் நோயின்மை கல்வி தனதானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலிவு துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல் நூல் நுகர்ச்சி தொகை தரும் 16 பேரும் தந்தருளினி சுகானந்த வாழ்வழிப்பாய் சுகிர்த குணசாலி பரிபாலி அனுகூலி திரிசூலி மங்கள விசாலி மகவும் நான் நீ தாய் அளிக்கொனாதோ மகிமை வளர்திரு கடவுரில் வாழ் வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமையே. இந்த பாடலிலே இந்த பாடலை துதித்து தினந்தோறும் உன்னை நினைத்து வணங்கி வருபவர்களுக்கு சகல செல்வங்களும் தந்து முழு உடல்நல ஆரோக்கியத்தையும் தந்து ஆயுளையும் நீட்டித்து தந்து அவர்கள் இகபர சுக வாழ்க்கையும் பெற்று இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் அவர்கள் வேண்டிய கடமைகளெல்லாம் செய்ய வேண்டிய கடமைகளையெல்லாம் சரியாக செய்து முடித்து நோய் இல்லாமல் பாயில் விழாமல் படுக்காமல் உன்னுடைய திருவடி தாமரையில் வந்து சேரும் பேற்றினை நீ அருள வேண்டும் என்று இந்த பாடலிலே பட்டர் பிரானவர்கள் வேண்டி கேட்டுக்கொள்கிறார். 16 செல்வங்கள் என்று சொல்லக்கூடிய தனதானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தான விருத்தி, தொழில் வளர்ச்சி, நோயின்மை, ஆரோக்கிய வாழ்வு, மன தெளிவு, மன துணிவு, பொறுமை, அதேபோல அழுக்காறு இல்லாமை, கோபம் கொள்ளாமை, அன்பில் எப்போதும் கருணையை உள்ளம் கொண்டவனாய் இருக்க நான் இருப்பதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று இந்த பாடலிலே பட்டர் பிரான் அவர்கள் நமக்காக வேண்டி கேட்டுக்கொள்ளுகிறார். இதேபோல ஒவ்வொரு நாளும் இந்த பாடலில் ஒன்றாவது பாடி மனதார மனமுருகி பாடி வந்தீர்களே என்றால் வாழ்க்கையில் சகல நலமும் செல்வமும் பெற்று நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் எல்லோரும் வாழ்வார்கள், வாழ வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். இனி அடுத்த பதிவில் அபிராமி அந்தாதி என்ற 100 பாடல்கள் உள்ளது. அதை ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பாடலாகவும் அதனுடைய விளக்கத்தையும் பற்றி நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.